வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத மக்களே. இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த வாரத்துக்கான வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த வாரம் நடந்த எல்லாவற்றிலையும் அடிப்படையில் கொண்டு இந்த வாரம் சரியாக செயல்படாத நபர்கள் ஒருவரை இது பண்ணி சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட பேர் அங்கங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியுதே. திருந்திட்டீங்களாடா? உள்ள இருக்கவங்க எல்லாம் திருந்திட்டீங்களா? இல்லை. பாரு அண்ட் வாட்டர்மெலன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்றது, ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு. ஒரு வாரம் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சொல்றது, ஒரு வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்டையர் வீடே அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ராஜாவா செயல்பட்ட, ராணியா செயல்பட்ட இந்த ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லா அதுதான் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் வெறுப்பேற்றிருக்காங்க, எல்லாரு கூடயும் சண்டைக்கு போயிருக்காங்க, எல்லாரு கூடயும் பேச்சு. எல்லா வாரம் நடக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இந்த வாரம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க. எப்படின்னா, அன்வான்டா கத்தலையை தவிர பட் இந்த கருத்துக்கள் பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, கரிச்சட்டி வாயன் தீச்சட்டி வாயன்னு சொல்றது, அவரும் அதுக்கு நிகராக பேசுறாரு. ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான். கானா வினோத்தும் வாட்டர்மெலன் ஸ்டார் ரெண்டும் ஒரே கேரக்டர் தான். பட் இருந்தாலும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருக்காரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா அவருடைய அந்த காமெடி கலந்து அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுறாரு கானா வினோத். பாரு வழக்கம் போல தன்னை ஒரு ராணியை ஆக்கியதும் ஆடாத ஆட்டமில்லை, ஆடுன்னு ஆடிட்டாங்க. அது ராணி வாழ்க, பெண்ணியம் வாழ்க, அந்த இதை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மாதிரி செயல்படுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்துருக்கூடிய லிஸ்ட் படி பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டாரு கெமிக்கி ஓட்டுகள் வருது, பாரு ஓட்டுகள் வந்த மாதிரி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்டில் எல்லா வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை ஜெயிலில் வச்சு போட்டுவாங்க. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு டைரக்ட் நாமினேஷன் கொடுத்துருவாங்களோ. ஏன்னா நேற்று திருப்பி ஜெயிலில் வச்சு போட்டிருக்காங்க, இல்லை திருப்பி இன்னைக்கு ஜெயிலில் வச்சு போட்ட போகிறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கணும். 2 நாளில் தொடர்ந்து ஜெயிலுக்கு போனா இந்த மனுஷன் கதி என்ன ஆகும்? என்ன பண்ணுவாரு? ஒத்துக்குவாரா? வீடவே தலைகீழ மாத்துவாரு. ஐயோ, அந்த பேச்சு இருக்கு, ஐயம்மா சாமி தாங்க முடியல. வர 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 நான்லாம் இப்ப பாரும் வாட்டர்மெலனும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே ஸ்கிப்பு, அப்படியே பாஸ் போட்டு நல்லா போய் வெளியே போய் மூச்சு எடுத்துட்டு நல்லா இது பண்ணிட்டு திரும்பி பார்த்து திரும்பி பேசிட்டு திரும்பி பாஸ். ஏன்னா இந்த பாரு சொல்ற வேர்டு தான் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு. ஸோ நேற்று நைட்டும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வீட்டுக்குள்ள. எவனோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யாருடையோ ப்ரஷ் எடுத்துட்டு போய் இதுக்குள்ள, ஐ மீன் பாத்ரூமுடைய அந்த ஃப்ளஷ் பண்ற விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன் அந்த வேலையை பார்த்தான்லாம் தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்தாக போகுது, 100% பெரிய பஞ்சாயத்தாக போகுது. அதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி இன்னுமாடா இப்படி எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே வராம இன்னுமாடா எனக்கு புரியல என்ன பண்ண போறாங்க. ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. அப்பா, கருத்துக்களை பதிவு விடுங்க மக்களே. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் உங்களை பொறுத்தளவுக்கு யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி, இந்த வாரம் எவிக்ஷன் யார் போறாங்க. என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டுனா இந்த வாரம் சுபிக்ஷாவை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சுபிக்ஷா, என்ன காரணம்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு அவங்க பெருசா இன்வால்வ் ஆகலை, எதுலேயும் பெருசா வாய்ஸ் கிடையாது, பெருசா எந்த விதமான ஈடுபாடுகளும் இல்லாமல் அவங்க பேசுறதே ரொம்ப கம்மியாக இருக்கு, அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ப்ளஸ் இவங்களை வச்சு ஒரு விஜய் டிவி ஒரு கண்டென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாரம் சுபிக்ஷா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரம்யாவுக்கும் ஈக்குவலான வாய்ப்புகள் இருக்கு. சுபிக்ஷா இல்லைனா ரம்யா அப்படின்றது என்னுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.